Hi friends, welcome back to Aaru Kitchen. இந்த வீடியோல உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஈஸியான டிஷ் காட்ட போறேன். அந்த டிஷ் பேரு ஒரு சனா கிராஸ் புடிங். சனா கிராஸ் புடிங்க்கு தேவையான பொருட்கள் பால், சக்கரை, சனா கிராஸ் பவுடர், அப்புறம் ஃபுட் கலரிங். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த சனா கிராஸ் பவுடரில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். இது ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஊற வைக்க போகிறோம் நம்ம. ஒரு பேன் எடுத்து அதில் மில்க் ஆட் பண்ணிட்டு அந்த மில்கை நல்லா பாயில் பண்ணணும். மில்க் ஆட் பண்ணோன்னே நம்ம அதில் சுகரை ஆட் பண்ண போகிறோம். மில்க் நல்லா பாயில் ஆனோடனே நம்ம சுகர் ஆட் பண்ணோம். இப்போ நம்ம சனா கிராஸ் பவுடரை தண்ணியில் ஊற வச்சதை ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதில் ஃபுட் கலர் இங்கே ஆட் பண்ண போகிறோம். ஃபுட் கலரை ஆட் பண்ணோன்னே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மிக்சர் நல்லா ஆனோடனே இது ஒரு மோல்டுக்குள்ளே ஊட்டிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். அதுவும் நம்ம புடிங்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். யம்மியா இருக்கு. கண்டிப்பா இந்த புடிங் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த கொரோனா டைம்ல அடிக்கடி கை கழுவுங்க, சேஃபா இருங்க. வெளில போகும்போது ஒரு மாஸ்க் போடுங்க. வேலை குழந்தைகள் இல்லை நாய்க்குட்டிகள் கூப்பிடும் போது அவங்களுக்கும் மாஸ்க் போட்டு விடுங்க. நீங்கள் வெளில போகும்போது இடையை தொடாமல் இருந்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு மெயின் சேஃப்டி. கைகளை கழுக்க மாட்டாருங்க. நல்லா கைகளை கழுவிட்டு சானிடைசரை எடுத்து நல்லா சானிடைஸ் பண்ணும் இங்கே எல்போ வரைக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Subscribe to Aaru Kitchen. See you on the next video.